வணக்கம் உறவே. திண்டுக்கல் இலக்கிய களம் ஏற்பாடு செய்திருந்த வாசிப்பு முகாமுக்கு சென்றிருந்தேன். இயற்கை எழில் கொஞ்சம் அழகிய வளாகம். உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி போல மூளையின் ஆரோக்கியத்திற்கு வாசிப்பு அவசியம். வாசிக்கும் போது மூளை நரம்பு இணைப்பு பலமடைவதோடு செயல்திறன் கூடுகிறது. அது மட்டுமல்ல, மொழித்திறன் தன்னம்பிக்கை கூடுகிறது, மன அழுத்தம் குறைகிறது. அங்கே வந்திருந்தவரை ஒருத்தரை சந்தித்தேன். நன்றி. உங்களுடைய பெயர் என்ன? என் பெயர் முனைவர் வே முத்துலட்சுமி. முனைவர் வே முத்துலட்சுமி. இந்த இடத்தின் பெயர் என்ன? வாகா. இந்த வாகா அப்படிங்கிற இடத்தை நாங்கள் ஏன் தேர்வு செஞ்சோம் அப்படின்னா, இயற்கை சார்ந்த ஒரு அமைப்பு கொண்ட ஒரு இடமாக இருக்கிறதுனால இந்த இடத்த வந்து நாங்கள் தேர்வு செஞ்சோம். இயற்கை மருத்துவர்கள் கூட இங்கே இருக்கிறாங்க. எதுக்காக இங்கே வந்தீங்க? வாசிப்பு முகாமுக்காக வந்திருக்கோம். ஓஹோ, வாசிப்பு முகாம் மூலமாக நிறைய புத்தகங்களை வாசிச்சு ஒவ்வொரு கருத்துக்களையும் நாங்கள் வந்து பகிர்வு பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த கருத்துக்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு தெரிந்த கருத்துக்களை 10 பேர் மத்தியில் நாங்கள் பேசுகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலே நாங்கள் வந்திருக்கோம். இந்த வாசிப்பு முகாமில் நானும் கலந்து கொண்டு சாதி, வர்க்கம், மரபணு எனும் புத்தகம் பற்றி பேசினேன். இந்திய நாட்டின் செல்வங்கள், அதிகாரம், நிலம் இன்று வரை உயர் சாதி மக்களிடமே உள்ளது என்பதை புள்ளி விவரங்களோடு பதிவிட்டிருந்தார் பி.கே. ராசன் ஆசிரியர் அவர்கள். அனைவரும் வாங்கி படியுங்கள் உறவே, உண்மையை அறிந்து கொள்வோம். வளாகத்தில் அமைந்துள்ள இயற்கை மருத்துவமனையின் மருத்துவரை சந்தித்த பொழுது, வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர்? ஸ்ரீவாணி. ஸ்ரீவாணி. என்னவா இருக்கீங்க? இப்போ நேச்சுரோபதி முடிச்சிட்டு இன்டர்ன்ல ஓ, இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்களா? அதா நேச்சுரோபதி முடிச்சிட்டு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுடைய பெயர்? ராஜலட்சுமி. ராஜலட்சுமி. நீங்களும் அதே தானா? மகிழ்ச்சி. கியூர் ஆகிட்டு போகிறாங்க. சிறப்பு. உணவே மருந்து அப்படின்னு இருந்துக்கிட்டா நோயே வராது. பண்டைய காலத்துல எல்லாருமே நல்ல உணவு முறையிலையும் நல்ல ஒரு உடல் உழைப்புலையும். வாழ்த்துக்கள். நல்ல ஆரோக்கியமான நலமுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க உங்களுடைய பங்களிப்பு இருக்கட்டும். சமூக நலன் விரும்பியாக வேண்டுகோளாக வைக்கிறேன். மனிதம் அறிவியலை பதியனிடுங்க. மனிதம் அறிவியல் இருந்தால் இந்த மாநிலமே மகிழ்ச்சியில் இருக்கும். சரியா? நன்றி நன்றி. இந்த வாசிப்பு முகாமில் நிறைய மாணவர்களும் கலந்து கொண்டார்கள். ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தார்கள். ஒரு மாணவியை நான் சந்தித்து பேசிய பொழுது, உங்க பேரு? விபாஷா ரெஜிதிஷா. +2 முடிச்சிருக்கீங்களா? என்ன மதிப்பெண் வாங்கிருக்கீங்க? 508. 508. இங்க எதுக்கு வந்தீங்க? வாசிப்பு முகாம். வாசிப்பு முகாம் வந்தீங்க. இலக்கிய களம் நடத்துறது. மகிழ்ச்சி. கனவு? டாக்டர் ஆகணும். சரி, மருத்துவத்துறையில் போகணும். கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி, இலக்கு, ஆசை வெற்றி பெற வாழ்த்துக்கள். முகாம் முடிந்து வீட்டிற்கு புறப்படும் போது மீண்டும் முனைவர் முத்துலட்சுமி அவர்களை சந்தித்தேன். அப்போது அவர் புத்தகங்களை பற்றி கலந்துரையாடல் நடந்திருக்குது. நிறைய கருத்துக்களை நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். காலையிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இதில் ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, கைபேசி பயன்படுத்தாம இந்த நாள் முழுவதும் நம்ம புத்தகத்தை மட்டும் ரொம்ப அருமை இந்த வாசிப்பு முகாமை நாங்கள் வந்து நடத்தியிருக்கிறோம். பெருமை எங்கள் திண்டுக்கல் இலக்கிய களத்துக்கு மட்டுமே உண்டு. நன்றிங்கய்யா. மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். குழந்தைகள் விளையாட ஊஞ்சல் இருக்கிறது. மதியம் சுவையான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வாசிக்கிறதெல்லாம் பிறகு உணவுக்கு பிறகும் தொடர்ந்தது. சிறப்பாக முடிந்தது. விடைபெற்றோம்.